இப்போ மிடில் ஈஸ்ட் மிகப்பெரிய பிஸியில் இருக்கு. காரணம் என்னன்னா அங்கே நடக்கிற போர் தான். அதில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் மிகப்பெரிய அளவில் மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்தி கொள்ளுது. ஈரான் ஒரு படி மேலே போய் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கிற அமெரிக்காவோட பேஸ் மேலே மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடத்திருக்கு. அமெரிக்காவோட பவர்ஃபுல்லான ரேடார் மட்டும் அதிக விலை கொண்ட ரேடாரை பல ரேடார்ஸை நொறுக்கி தள்ளி இருக்கு ஈரானும். இது அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. அப்புறம் அமெரிக்காவோட F-35 ஸ்டெல்த் போர் விமானமான அந்த போர் விமானம் உலகத்துல எந்த இடத்துலயும் அந்த போர் விமானம் இது வரைக்கும் வீழல. ஆனா ஈரான் தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலியமா அந்த போர் விமானத்தை அடிச்சிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை பார்க்கப்படுது. ஏன்னா அந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஸ்டெல்த்தியான விமானம், உலகம் முழுக்க அதிக கண்ட்ரிஸ் வாங்குற ஒரு விமானம்னா இந்த F-35 தான். அது பெருமை கொண்டாடுற ஒரு விமானம்னா இந்த F-35 தான். அதிலே ஈரான் தாக்குதல் நடத்திருக்கிறது மிகப்பெரிய பின்னடைவு அமெரிக்காவுக்கு. ஈரான் இன்னைக்கு கூட ஒரு F-16 வீழ்த்தி இருக்கிறதா வீடியோ வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இருக்கு. ஈரான் 4000 கிலோமீட்டர் கொண்ட பேலிஸ்டிக் மிசைலை வச்சுக்கிறதா இஸ்ரேல் குற்றம் சாட்டி இருக்கு. அதனால 4000 ரேஞ்சுக்குள்ள வர ஐரோப்பிய யூனியன் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அவங்கள அழைப்பு எடுத்திருக்கு, வாங்க ஈரானுக்கு எதிராக போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. மற்ற நாடுகள் எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆனா ஈரானுக்கு 4000 கிலோமீட்டர் ரேஞ்ச் மிசைல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. காரணம் என்னன்னா இந்தியா ஓசன்ல இருக்கிற டியாகோ கார்ஜியோன்ற இந்த மிலிட்ரி பேஸை டார்கெட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 பேலிஸ்டிக் மிசைலை ஏவி இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா ஈரான் ஒத்துக்கவும் இல்லை. ஆனா இந்த மிசைல் சேவனது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பிருக்கு. அது மிசைல் 100% போச்சான்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இந்த 4000 கிலோமீட்டர் மிசைல்ஸ் ஏவிருக்காங்களான்றது டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. பட் சில தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கு. ஆனா அது அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் வானத்திலே தடிச்சு அழிச்சதா சொல்றாங்க. இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த போர் பத்தி நீங்க கமெண்ட் சொல்லுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.